வணக்கம், நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு ஒரு அருமையான பாயசம் செய்ய போகிறோம். ஆமாங்க, கேரளா ஸ்டைலில் அடப்பிரதமன் செய்ய போகிறோம். கேரளாவில் எல்லா விசேஷத்துலேயும் பண்டிகை நாட்களில் இது செய்வாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இதே மாதிரி செய்யணும். இந்த வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பாலாடை பிரதமன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி கேரளா ஸ்டைலில் அடை பாயசம் செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா இது தண்ணி சூடேறதுக்கு அப்புறம் நம்ம பாலாடை சேர்த்துக்கணும். இப்போ இது சூடேறி வரட்டும். நம்ம பாலாடை எடுத்துருக்கோம் பாருங்கள், இதுதான் பாலாடை. இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் உங்களுக்கு. நம்ம வந்து 150 பேருக்கு செய்ய போகிறோம். அதுக்காக தண்ணி சூடு வச்சுருக்கோம். இந்த தண்ணி சூடேறினதுக்கு அப்புறம் தான் அந்த பாலாடையை சேர்த்துக்கணும். அப்படியே சேர்த்திங்களன்னா கரைஞ்சி போயிடும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் ஓப்பன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் வாங்க. ஒரு பாக்கெட் 200 கிராம் இருக்குது, 4 பாக்கெட் 800 கிராம் ஆச்சு. இப்போ இது எல்லாத்தையும் உடச்சி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்க போகிறோம். இந்த பாலாடை இந்த மாதிரி ஷேப்பில் தான் இருக்குமானா அப்படி கிடையாதுங்க. இன்னும் பொடிசாக கூட வரும், இன்னும் கொஞ்சம் பெருசாகவும் வரும். நீங்கள் இதே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நீங்கள் கடையில் பாலாடைன்னு கேட்டாவே கொடுப்பாங்க. அதாவது பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் கண்டிப்பாக கிடைக்குங்க. இப்போ பாருங்கள், தண்ணி கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாலாடையை சேர்த்துக்கணும். இப்போ இதில் 800 கிராம் பாலாடையை சேர்த்துக்கலாங்க. இதை வந்து நார்மல் வாட்டரில் சேர்த்துக்கலன்னா கரைஞ்சி போயிடும். இந்த மாதிரி சுடு தண்ணியில் சேர்த்துக்கிறப்போ அப்படியே ஸ்டிஃப் ஆகிடும். அதனால தான் சுடு தண்ணியில் சேர்த்துக்கோங்கன்னு சொல்கிறேன். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா கொதி வர ஆரம்பிக்கட்டும். இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதி வரணும். கொஞ்சம் திக்காகி வரும் 10 நிமிஷம் கழிச்சு. அப்போ காட்டுறேன் உங்களுக்கு. 10 நிமிஷம் கழிச்சு பாருங்கள், நல்லா திக்காகி வந்துருச்சு. நம்ம தண்ணியில் அந்த அடையை போட்டப்போ தண்ணி மாதிரி இருந்தது. இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது. இந்த சமயத்தில் பால் சேர்த்துக்கலாம். ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துருக்கோம். நம்ம வந்து ஒரு 4 லிட்டர் பால் எடுத்துருக்கோம். நம்ம எடுத்துருக்க 800 கிராம் பாலடைக்கு 4 லிட்டர் பால் கரெக்டாக இருக்கும். நம்ம செய்கிறது 120 150 பேர் சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு இது. இப்போ 4 லிட்டர் பால் ஊற்றினதுக்கப்புறம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விடலாங்க. நல்லா கொதி வரட்டும், நல்லா திக்காகி வரணும். அது வரைக்கும் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இருக்கலாம். நம்ம கேரளாவில் ஓணம் பண்டிகை டைமில் இந்த மாதிரி 5 வகையான பாயசம் செய்வாங்க. அதுதான் பிரதமன் சொல்லுவாங்க. அதில் ஒரு பாயசம் தான் நம்ம செஞ்சிட்ருக்குறோம் இன்றைக்கி. இந்த பாயசத்துக்கு நம்ம சுகர் சேர்க்க போகிறதில்ல, வெல்லம் தான் சேர்த்துக்க போகிறோம். அதாவது ஜாகரி சேர்த்துக்க போகிறோம். இதுக்கு 2 கிலோ வெல்லம் எடுத்துருக்கோம். இப்போ இதை கரைச்சி எடுக்கணும். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி இதை மெல்ட் பண்ணி எடுக்க போகிறோம். அதாவது திக்காக வேண்டாம், கரைஞ்சா போதும். இந்த மாதிரி கரைச்சி சேர்த்துக்கிறப்போ அந்த அதுக்குள்ளே இருக்கிற டஸ்ட்டு மண் எது இருந்தாலையும் க்ளீன் பண்ணி போட முடியும் நம்மளால். அப்படியே ஸ்டைன் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நல்லா கரைஞ்சி வரணும். அதுக்காக வெள்ளத்தை உடச்சி விட்டுடலாம். அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக கரையும். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் உடைக்காமல் காமிச்சேன். நான் அதுக்கப்புறம் உடச்சி விட்டுருக்கேன். இப்போ நல்லா கரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். அதே மாதிரி பாலும் நல்லா கொதி வந்துருச்சு. 10 நிமிஷமாக கொதி வந்துட்டுருக்கு. திக்காய் வந்திருக்கு பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம இதை அப்படியே எடுத்து அந்த பாலில் வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துக்கலாங்க. இதில் இந்த மாதிரி வடித்து சேர்க்குறப்போ அந்த டஸ்ட்டெல்லாம் நமக்கு அதுக்குள்ளே வராமல் போயிடும். அதனால தான் இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்கிறேன். இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணி விடலாங்க. இந்த பாயசம் சர்க்கரை போடாமல் வெல்லம் போட்டு செய்கிறதுனால ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்படி தாங்க செய்யணும் இதை. இப்போ இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கணும். அதுக்காக இன்ஸ்டன்ட் கோகனட் மில்க் பவுடர் நம்ம வச்சுருக்கோம். அதை வந்து ஒரு 300 ml தண்ணி ஊற்றி 200 கிராம் மில்க் பவுடர் போட்டு கரைச்சி எடுத்துக்கலாங்க. இதுவே நீங்கள் கோகனட் மில்க்கே சேர்த்துக்கிறீங்கனாக்கா 2 தேங்காவை துருவி தேங்காய் பால் எடுத்து சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்ச தேங்காய் பால் இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணி விடலாம். சூப்பராக அப்படியே வந்துட்டுருக்கு இந்த கேரளா ஸ்டைல் பாயசம். இந்த மாதிரி செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த சமயத்தில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி துவைக்கலாம். அதுக்காக நம்ம எடுத்துருக்கிறது 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பொடி எடுத்துருக்கோம். இப்போ இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விடலாங்க. அந்த ஏலக்காய் பொடி போட்டதும் அதோட ஃப்ளேவர் அப்படியே கம்மன்னு ஸ்மெல் வந்துட்டுருக்கு. ரொம்பவே நல்லாயிருக்கும். கரெக்டாக இந்த பாயசம் ரெடி ஆகிறதுக்கு 30 நிமிஷம் டைம் எடுத்துருக்குங்க. அவ்வளோதான், இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தாளிப்பை போட்டுடலாம். அதாவது வந்து உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எல்லாம் நெய்யில் ஃப்ரை பண்ணி அதில் சேர்த்துக்க போகிறோம். அதுக்காக ஒரு சாஸ் பேன் வச்சுக்கலாம். இந்த மாதிரி அதில் ஒரு 150 ml நெய் ஊற்றிக்கிறோம். நெய் சூடேறி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அதில் நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்க போகிறோம். நம்ம சேர்த்துக்க போகிறது ஒரே நட்ஸ் தான் இன்றைக்கி. நீங்கள் தேவைப்பட்டால் கிரேப்ஸு உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துக்கிறது இன்றைக்கி ஒன்லி கேஷ்யூ 100 கிராம் எடுத்துருக்கோம். இப்போ நெய்யில் அப்படியே பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். நெய் வந்து அதிகமாக சூடு இருக்கக்கூடாது, மிதமான சூடில் போட்டு பொரிக்கணும். இப்போ அப்படியே நம்ம பொரிச்சிட்டு இருக்கிறப்ப பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்துட்டுருக்குன்ட்டு. லைட்டாக கோல்டன் கலர் மாதிரி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்தாவே போதும். இது அப்படியே எடுத்து நம்ம ரெடி பண்ண பாயசத்தில் சேர்த்துக்கலாங்க.
அப்படியே சேர்த்த உடனே அது கொதி வருது பாருங்க, அருமையாக இருக்குது. வாவ்! அவ்வளோதாங்க, ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான கேரளா ஸ்டைல் அடை பிரதமன் ரெடி ஆகிடுச்சு. நம்ம பாயசம் ரெடி பண்ணியிருக்கோம். செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இதே மாதிரி செய்யணும். இந்த வீடியோ பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போடுற நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. நம்ம செஞ்ச இந்த பாயசம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணிட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.